ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, 5 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. என் தங்கமே, இன்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விடும். மன மகிழ்ச்சியான செய்தியினை பெறுவதற்காக என் பிள்ளை இப்பொழுது நீ என் முன்னால் வந்திருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இன்று கைமேல் பலன் வந்து சேர்ந்திருக்கின்றது. இதற்காக இத்தனை நாட்களும் என் குழந்தை ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் போய் இனி எல்லாமே உனக்கு நல்லது என்று நீ நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்க போகின்றது. ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளையை தேடி வர போகின்றது. எதற்காக என் குழந்தை இத்தனை நாட்களும் கஷ்டப்பட்டு தவித்தாயோ, எந்த விஷயம் உனக்கு இல்லை என்று நினைத்து ஏங்கினாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகின்றது. என் தங்கமே, இனி என்றுமே இது உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். இது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக்கப்பட்டது. இனி உன் வாழ்க்கை எந்த கஷ்டங்களும் உனக்கு இல்லாமல் இருக்க போகின்றது. நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்த போகின்றது. என் பிள்ளையே, உன் மனம் எந்த அளவிற்கு இதனால் வேதனைப்பட்டு நீ எத்தனை சோதனைகளை தாங்கினாய் என்பதை நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, இந்த காலத்தினுடைய கட்டாயம் உனக்கு ஒரு விஷயம் கிடைப்பதற்கு இத்தனை தாமதங்கள் எடுத்துக்கொண்டது. ஆனால் இனியும் ஒருபொழுதும் உன் அம்மா நான் தாமதிக்க மாட்டேன். என் குழந்தை பட்ட வேதனைக்கு எல்லாம் தீர்வினை உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதற்கு மேலும் நீ வருந்த வேண்டாம். நீ நினைத்ததும் ஆசைப்பட்டதும் கைகளில் கிடைக்கின்ற நேரம் உன் முகத்தில் அந்த சந்தோஷத்தை காண உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கின்றேன். ஒருபொழுதும் என் பிள்ளை, அம்மா நான் கண்ணீரில் இருக்கிறேன் என்று என்னிடத்தில் சொல்ல மாட்டாய். எந்தெந்த நேரங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து என் முன்னால் கண்ணீர் சிந்தி வேதனையோடு நின்று கொண்டிருந்தாயோ அந்த நேரங்கள் எல்லாம் இனி உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றது. என் குழந்தையின் மனம் முழுக்க சோகத்தை தாங்கி நின்ற என் பிள்ளை இனி மனம் முழுக்க சந்தோஷத்தை மட்டுமே நீ தாங்கி நிற்க போகின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயம் இனிமேல் நீ நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றபடிதான் இருக்க போகின்றது. எல்லாம் அத்தனை சுலபமாக இங்கு யாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாது. ஆனால் என் பிள்ளை, உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த தாயின் அன்பை நீ அதிகமாக பெற்றிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்துகொள். அம்மாவினுடைய அன்பினை முழுமையாக பெற்ற குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஏனென்றால் நான் உனக்கு பல சோதனைகளை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் பக்குவப்படுத்தி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பேன் அல்லவா? அதைதான் இன்று உன் அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாமே உனக்கு வெற்றி என்கின்ற எண்ணம் தானாகவே உனக்குள் வந்துவிடும். எந்த ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்று எல்லோரும் ஏளனமாக உன்னை பார்த்து சிரித்தார்களோ, இன்று அது உன் கைகளில் இருப்பதை பார்த்து எல்லோரும் வியக்கப் போகின்றார்கள். எப்படி உன் வாழ்க்கை இப்படி மாறியது என்று நினைத்து வியந்து பார்க்க போகின்றார்கள். அப்பேற்பட்ட மாற்றத்தை அல்லவா உன் வராகி உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். என் தங்கமே, நான் மனமுவந்து உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்றால் நான் நிச்சயமாக அதை கொடுப்பேன். யாரும் எதுவும் செய்துவிட்டு போகலாம் என்று நினைத்துவிட முடியாது. என் குழந்தையினுடைய வாழ்க்கையை இந்த வராகி என்றுமே காத்து நின்று கொண்டிருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நீ நினைத்தது போல இன்னமும் சோதனைகள் தான் வருமோ என்று சிந்திக்காதே. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் எந்த சோதனைகளும் வந்துவிடாது. எல்லாமே இனி உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். இந்த வராகி உன்னுடைய ஏக்கத்திற்கான நல்ல தீர்வினை கொண்டு வந்து விட்டாள் என்பதை மட்டும் நீ புரிந்து
புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, நீ ஒவ்வொரு முறை கண்ணீர் சிந்தும் பொழுதும், இந்த வராகி என் முன்னால் நிற்கும் பொழுதும் இந்த வராகி உன் கண்ணீரை துடைத்திருக்கின்றேன். என் குழந்தையின் கண்ணீரை துடைக்க இந்த அம்மா எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து விட்டேன். ஏன் தெரியுமா? நீ செய்த பாவங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை சுழன்று சுழன்று அடிக்கும் பொழுதெல்லாம் இந்த தாயானவள் அவற்றை எல்லாம் சரி செய்ய பல முயற்சிகளை செய்யும் பொழுது பல கஷ்டங்களை தாண்டிதான் வரவேண்டி இருந்தது. இன்று இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. என் பிள்ளையினுடைய பாவக்கணக்கு எல்லாம் முடிந்து இப்பொழுது என் குழந்தையினுடைய புண்ணிய கணக்கு ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது. அதனால் இனிமேல் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவும் உன்னை எதுவும் செய்து விடாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லாவற்றிற்கும் மேலாக யாரெல்லாம் உன்னை பார்த்து ஏளனமாக தூற்றினார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தவறாக பேசியதற்காக மனம் வருந்தி நிற்க போகின்றார்கள். யாரையும் எந்த சூழ்நிலையிலும் காயப்படுத்த கூடாது. அப்படி காயப்படுத்தினால் அது மீண்டும் நமக்கே திரும்ப வரும் என உணர போகின்றார்கள். எல்லோருக்குமே வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை கட்டாயமாக வரும். அந்த சூழ்நிலையை சந்திக்கும் பொழுதுதான் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தியது எத்தனை பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்வார்கள். எதிரிக்கு கூட இது போன்ற நிலை வரக்கூடாது என்கின்ற மனநிலை அப்பொழுதுதான் அவர்களுக்கு வரும். என் தங்கமே, யாருமே அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதில்லை. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கிடையே என் குழந்தை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இன்னமும் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றாய். இவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் நான் நிச்சயமாக புகட்டுவேன். இந்த வராகி என்பவள் யார் என்பதை இனி இவர்கள் காண போகின்றார்கள். அம்மாவினுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள். ஆனால் அம்மா நம்மை என்ன நிலைமைக்கு ஆளாக்குவாள் என்பதை அவர்கள் இனிமேல்தான் உணரப் போகின்றார்கள். என் பிள்ளை, இனி ஒரு பொழுதுமே உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதே. நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்ற நம்பிக்கையில் நீ இருந்தாய் அல்லவா? அந்த நம்பிக்கை இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையை காப்பாற்ற போகின்றது. இந்த வராகி என்னுடைய அன்பு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல திருப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகின்றது. இது நாள் வரையிலும் நீ பட்ட வேதனைக்கு எல்லாம் நான் நிச்சயமாக நல்ல தெளிவை கொடுப்பேன். இனியும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கான ஏக்கங்களை எல்லாம் தாண்டி உன்னிடத்தில் நீ நினைத்ததை எல்லாம் பெற்று மகிழ்ச்சியோடு வந்தடைய போகின்றது. அம்மாவின் அன்பில் என்னாலும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒருபொழுதும் அதை இழந்து விட்டோம், இதை இழந்து விட்டோம் என்று நீ நினைக்காமல் எல்லாமே உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டால் போதும். இன்று உன்னை தாங்க இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இனி ஒவ்வொரு நாளும் இனி உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல நீ ஆசைப்பட்டவை எல்லாம் உன் கைகளில் கிடைத்து இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக நீ வாழப் போகின்றாய் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். என்றும் உன் அன்பில் சந்தோஷமாக இருக்கின்ற இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவள் கொடுத்த வாக்கை ஒருபொழுதும் மீறுவது கிடையாது. என் தங்கமே, அதனால் நீ எதை நினைத்தும் வருந்தி கொண்டு இருக்காதே. நான் நிச்சயமாக உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? அதை நீ சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்டி விடுவாய். என் அன்பு பிள்ளைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உன் குலதெய்வ வாக்கினை அல்லவா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது. என் தங்கமே, இந்த நல்ல நாளில் உன் குலதெய்வம் உனக்கு நல்ல வாக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது உன் தாயானவள் என்னைத்தான். என் தங்கமே, அவர்கள் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானதுதான், வேறெதுவும் கிடையாது. என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில்
நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த தாயானவள் நான் வந்து பார்ப்பதற்கு முன்பாக அவர்கள் பார்க்க தொடங்கி விடுகிறார்கள் அல்லவா? அவர்கள்தானே முதன்மையானவர்கள். நீ என்ன நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தினாலும், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது யாருக்கு தெரிகின்றதோ இல்லையோ, உன்னுடைய குலதெய்வத்திற்கு சர்வ நிச்சயமாக தெரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயானவள் நானே. உன் குலதெய்வத்திற்கு பின்னால் தான் உன்னை காண வர முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், உன்னை தேடி முதலில் வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உன் கஷ்டங்களை எல்லாம் முன்னின்று காண்கின்றார்கள். அவர்கள் தருகின்ற வாக்கினை ஒருபொழுதும் நீ தவறவிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் அவர்கள்தான். நிச்சயமாக உனக்கு அதற்கான நல்ல தீர்வினையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முதலில் தீர்வு அவர்களிடம்தான் அதிகமாக இருக்கும். அவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் உன் அம்மா நான் அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். நான் தனித்து நின்று எதையும் உன் வாழ்க்கையில் செய்வது கிடையாது. உன் குலதெய்வத்திடம் இருந்து கருத்து கேட்டுதான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் என்ற முடிவுகளை நான் எடுக்க முடியும். இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ வேதனைகளை அனுபவித்திருப்பாய், எத்தனையோ கஷ்டங்களை கண்டிருக்கின்றாய், எத்தனையோ சோதனைகளையும் நீ கண்டிருக்கின்றாய். பல சோதனைகளை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுதுதான் உணர தொடங்கி இருக்கின்றாய். அதனால்தான் இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நல்ல நாளில் குலதெய்வத்தின் வாக்கு கிடைப்பது என்பது அத்தனை சாதாரண விஷயம் கிடையாது என் தங்கமே. அதனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என்றென்றைக்கும் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை நீயே வேண்டாம் என்று தள்ளி நிற்க சொன்னாலும் அவர்கள் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகி நிற்பது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய உன் குலதெய்வம் இன்று உனக்கு தர வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த வாக்காக இருக்கும். என் குழந்தையால் மறக்க முடியாத நல்ல வாக்காக இருக்கும். என் தங்கமே, நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதை உன் குலதெய்வம் கண்டதினால்தான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசுகிறார்கள். அதற்கும் என் பிள்ளைக்கு சந்தேகம் வரும் அல்லவா? குலதெய்வம் என்னிடத்தில் பேச வேண்டியதுதானே, எதற்காக உன் மூலமாக என்னிடத்தில் பேசுகிறார்கள் என்ற சந்தேகம் உனக்கு வரத்தானே செய்யும். என் தங்கமே, உன்னுடைய சந்தேகத்திற்கான பதிலை நான் இப்பொழுதே உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன். நீ என்னோடு அதிக அன்போடு இருப்பதனால் என் மூலமாக உன்னை காண வந்திருக்கின்றார்கள். அப்படியானால் ஒரே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் கண்டுவிட்ட பலன் உனக்கு கிடைத்து விடும் அல்லவா? என் தங்கமே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இடத்தை பிடித்திருக்கிறேன் என்பது நான் நன்கு உணர்ந்த விஷயம்தான். என் பிள்ளையே, நீண்ட நாளாக உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை புரிந்துதான் அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பிவிட்டாலே போதும். எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உனக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறிவிடும். குலதெய்வம் இன்று உனக்கு தருகின்ற வாக்கினை சரியாக கேட்டுக்கொள். அதை உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள். என் குழந்தையே, உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்கின்ற முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்றுதான் சொல்கின்றார்கள். ஒரு கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வர போகின்றாய். உன்னை கை நீட்டி பேசிய ஒருவர் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க போகின்றார். உன் மனதினை காயப்படுத்திய ஒருவர் இன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். குலதெய்வத்தின் முன்னால் நின்று யாரெல்லாம் உன்னை சபித்தார்களோ அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி நின்று கொண்டிருக்கிறது.
இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற விஷயங்களை கண்டு மனம் வேதனை பட போகின்றார்கள். உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது என்று எண்ணி வருத்தப்படாமல், என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே இனி உன்னுடைய மனநிலையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லோரும் ஒரு நாள் இந்த தாயானவள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தி கொடுத்தாள் என்று நிச்சயமாக யோசிக்கின்றபடி உன் வாழ்க்கையில் அம்மா நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்காக வேதனைப்பட்டு நின்றாயோ, அந்த நேரத்தில் எல்லாம் உன் குலதெய்வமும் உன் தாயானவள் நானும் உன்னை காக்க வந்திருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நீ மறந்துவிடக் கூடாது. ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ செய்ய துணியாதே. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உனக்கு சரி என்று தோன்றிவிட்டது என்றால் யார் சொன்னாலும் அதன் பிறகு அதை நீ நிறுத்தி விடாதே. நல்லபடியாக அதை செய்து நீ வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடையாமல் விட்டுவிடக் கூடாது. உன்னுடைய முயற்சி இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருப்பது போல இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்றென்றைக்கும் உன்னுடைய குலதெய்வம் துணை இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உனக்கு என்னாலும் இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும். என் தங்கமே, என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாரோ, என் தங்கமே, என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாளோ அன்றெல்லாம் என் கூட உன்னை காண உன் குலதெய்வமும் வருகிறார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளையே, எந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்வதாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் கலந்து ஆலோசித்துதான் உனக்கு செயல்படுத்துவோம் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ கேட்பதை தெளிவாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு கொடுக்கின்ற தெய்வங்களும் எதையும் யோசிக்காமல் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எதையும் கண்மூடித்தனமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது உன்னை வந்து சேராது. உனக்கு பிறகு அதனால் நீ படுகின்ற கஷ்டங்களை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. எதை கொடுக்க வேண்டுமோ அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நாங்களே தேடி வந்து கொடுப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்ட எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ நல்லபடியாக மீண்டு வர போகின்றாய். அவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்று நீ நினைத்து விடாதே. அவர்கள் நிச்சயமாக உன்னை நினைத்து வருத்தப்படதான் செய்கின்றார்கள். உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை தான் உன் குலதெய்வம் இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாமல் இரு. நான் உன் வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன். என் குழந்தையே, உன் குலதெய்வ வாக்கினை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா? உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ தடம் புரண்டு சென்று விடாதே. நல்லது நடக்கின்ற நேரத்தில் உன் குலதெய்வம் உன்னை காண வந்திருக்கிறது என்றால் என் பிள்ளையே, இனி இந்த வாழ்க்கையில் என்றென்றைக்கும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டால் போதும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் கண் கலங்கி நிற்க போகின்றார்கள். என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வ வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். குலதெய்வ வாக்கை தவிர்த்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய மிகப்பெரிய கேள்விக்கு உன் குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு பதில் வந்திருக்கின்றது. என் தங்கமே,
இன்று இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு வந்ததற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு தீர்வினை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான். நான் இங்கே கண்ணீர் சிந்துகிறேன், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல். ஆனால் என்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள், என்னை மனம் வருந்த வைத்தவர்கள் அங்கே நிம்மதியாக இருப்பதற்கு என்ன காரணம் தாயே என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா? இந்த கேள்விக்கு உனக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நீ எத்தனையோ கண்ணீர் சிந்தினாய். சரி, நீ இப்படி கண்ணீர் சிந்துவதற்கு யார் காரணம் என்று ஒரு நொடி உணர்ந்து பார்த்தாயா? உண்மையாகவே நீ இப்பொழுது சிந்திய இந்த கண்ணீருக்கு அவர்கள் உண்மையில் தகுதியுடையவர்கள் தானா? அவர்கள் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுத்தது நியாயம்தானா என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் உனக்கே பாதி பதில் அப்பொழுதே கிடைத்திருக்கும். சரி, அவர்கள் சொல்வதை சொல்லிவிட்டார்கள், நீயும் அழுவதை அழுது விட்டாய். இப்பொழுது உன் குலதெய்வம் இதற்கு பதில் சொல்ல வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இது உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய காரியமாக மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் உன் குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இடையே ஆனது. குலதெய்வம் 2 பேருக்குமே தெய்வமாக உனக்கு இருக்கலாம், அவர்களுக்கு இல்லாமலும் போகலாம். ஆனால் உன் குலதெய்வம் அப்படி அல்ல. இருவருக்குமே உன் குலதெய்வம் ஒன்று என்பதனால் இப்பொழுது அவர்கள் இதற்கு பதில் தர வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. நீ சிந்திய கண்ணீர் அவர்கள் மனதை அல்லவா ரணமாக்கிவிட்டது. நீ தேவையோடுதான் கண்ணீர் சிந்தினாய், தேவையில்லாமல் கண்ணீர் சிந்தவில்லை. இதுவெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். என் குழந்தையே, நீ தவறுகள் செய்திருந்தாலும் சரி, தவறுகள் செய்யாவிட்டாலும் சரி, அதற்கு என்ன விஷயங்கள் என்ன காரணங்களாக உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நீ சரியான கோணத்தில் எதிர்கொண்டு இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அழுது உன்னுடைய நிலையில் இருந்து நீ இறங்கி வந்திருக்க கூடாது. என் குழந்தையே, நீயாகவே உன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வந்ததனால் இன்று உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் ஏராளமாகிவிட்டது. நீ இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் இந்த காரியங்களை செய்தார்கள். இப்பொழுது சந்தோஷமாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிட்டு நீ இங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றுதான் உன்னுடைய குலதெய்வம் சொல்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் நீ இன்னமும் சில செயல்களை வேண்டாதவைகளாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் மனம் வருத்தப்படுகின்றார்கள். யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அதை இழுத்து உன் தலையில் போட்டுக் கொள்வதே மிகப்பெரிய வேதனைக்குரிய செயலாகும். அவர்கள் நினைக்கின்றார்கள் அடுத்தவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து மனம் இறங்குவதில் தவறில்லை. அதற்கு அவர்கள் உன்னிடத்தில் உதவிகள் கேட்டால் மட்டும்தானே செய்து கொடுக்க வேண்டும். மாறாக நீயாகவே உள்ளே நுழைந்து அவர்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாளை உன்னுடைய கஷ்டங்களுக்கு யாரும் உனக்கு உதவிக்கு வராமல் நீ நிற்கும் பொழுது அது எத்தனை பெரிய வேதனையாக இருக்கும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதற்காக கைமாறு கருதாமல் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது நீ உதவிகளை செய்யக்கூடாது என்று சொல்கின்றேனே என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். என் தங்கமே, வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் பல மாற்றங்கள் வந்துவிட்டது. முன்பு போல இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் இல்லை. ஒரு உதவியை செய், அதற்கு கைமாறு எதிர்பார்ப்பது மட்டும் அல்லாமல் அந்த உதவிகளை செய்தவர்களுக்கே குழி தோண்ட நினைப்பதுதானே இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களின் மனநிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க ஒருவரும் ஒரு அளவு கூட சிந்திப்பது கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய நினைக்கிறார்கள். அதனால் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரிதான் என்று எல்லாவற்றையும் விட்டுவிடக் கூடாது என்றுதான் உன் குலதெய்வம் சொல்கின்றார்கள். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்றெல்லாம் இப்பொழுது கிடையாது. உண்மையில் எவரினுடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதலையும் அன்பையும் கொடுக்கின்றதோ அவர்கள் மட்டுமே உனக்கு வேண்டியவர்கள். உனக்கு யாருடைய வார்த்தைகள் உனக்கு வேதனைகளை அதிகமாக கொடுக்கின்றதோ அவர்கள் உனக்கு வேண்டாதவர்கள். இப்பொழுதெல்லாம் இப்படிதான் உனக்கு இருக்கின்ற உறவுகளை கணிக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் நீ உறவுகள் என்று எண்ணி தேவையில்லாத நட்புகளை வளர்த்து கொள்ளாதே. என் பிள்ளையே, தெரியாதவர்கள் கூட ஓடி வந்து உதவிகளை செய்து கொடுத்து விடுவார்கள். தெரிந்தவர்கள் இங்கே உதவிகளை செய்வது கிடையாது. தெரிந்தவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்தால் எங்கே
அங்கே அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடுமோ என்று எண்ணி அதை செய்ய மறுக்கின்றார்கள். என் தங்கமே, இதையெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள். அதனை உனக்கு புரிய வைக்க வேண்டும். அதன் பிறகாவது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழவும் தொடங்கி விடுவாய். இனியும் இந்த சூழ்நிலைகள் இப்படியே இருக்கும் என்றால் நீ உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வேதனையை அனுபவிப்பேன் என்றால் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அல்லவா? உன்னுடைய குலதெய்வம் அதை தான் சொல்லி அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் குழந்தையே, இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படாமல் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கி நடத்துகின்ற தெய்வமாக நான் இருப்பேன் என்பதை நீ மனதில் வைத்து கொண்டு உனக்கு செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாரை விட்டுவிட வேண்டும் என்பது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைத்த சோதனைகளை எல்லாம் நீ கடந்து வந்து யார் உன்னை அள வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன் குலதெய்வம் இன்னொன்றையும் சொல்லி இருக்கின்றார்கள். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி நிற்க போகின்றார்கள். அடுத்தவர்களுக்கு வேதனையை கொடுப்பதற்கு முன்பாக சற்று சிந்தித்து இருந்தால் இன்று அவர்கள் நல்ல நிலைக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இன்று உன் குலதெய்வத்தின் கையால் தண்டனை பெறுவதற்கு தயாராக நிற்கின்றார்கள். இனியாவது இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை மற்றவர்கள் மீது செலுத்தாமல் உனக்கு நல்லபடியாக இருக்கும் என்பதை நீ மனதார நம்பிவிட்டால் போதும். எப்பொழுதுமே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். உன் குலதெய்வம் உனக்கு துணையாக இருக்கின்றது. உன் குலத்தில் இருக்கின்றவர்கள் தானே என்று அவர்கள் யாரையும் விட்டுவிடுவதில்லை. அவர்கள் தவறு செய்கின்றவர்களுக்கு தண்டனை என்ற ஒன்று எப்பொழுதும் கிடைத்தே தீரும் என்றுதான் சொல்கின்றார்கள். அந்த தண்டனையை அவர்கள் இந்த வாழ்க்கையில் அனுபவித்தே தீருவார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் இல்லையே, நீ மட்டும் மனதார எந்த துரோகத்தையும் செய்து விடாதே. இனி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்றால் கெட்ட மனிதர்களிடம் இருந்து சற்று ஒதுங்கி இருக்க பழகிக்கொள். அவர்களை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டு அவசரப்பட்டு நீ அழுது உன்னுடைய பலவீனத்தால் உன் சந்தோஷத்தை நீயே இழந்து விடாதே. என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறேன். அவர் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியினை தான் கொண்டு வந்திருக்கிறார். என் தங்கமே, என் மூலமாக அதனை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஏனென்றால் இந்த வராகியாகிய என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய உதவியும் சேர்ந்து உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால்தான் என் மூலமாக உனக்கு அதனை தெரிவிக்க நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை இன்றிருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் மிகுந்த மனவேதனை அடைகின்றார்கள். ஏனென்றால் தேவையில்லாத அர்த்தமில்லாத கோபங்களினால் உன்னுடைய வாழ்க்கை இன்று தலைகீழாக மாறி கிடக்கின்றது. உன்னுடைய உண்மையான அன்பினை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதற்கு மதிப்பு கொடுக்காமல் தேவையில்லாத கோபதாபங்களால் உன்னை பிரிந்து உன்னுடைய உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் அல்லவா யார் மீது தவறு இருக்கின்றது, யார் மீது தவறு இல்லை என்று. என் தங்கமே, உன் மீது தவறு இல்லை என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டுதான் இப்பொழுது உன்னோடு பேச, உனக்கு நல்ல வாக்கு கொடுக்க, உன் மனதிற்கு நல்ல ஆறுதல் கொடுக்க வந்திருக்கின்றார்கள். உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை அவர்களை விட வேறு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. உன்னுடைய குலத்தினை காக்கின்ற தெய்வம் இன்று நீ உன்னுடைய குலத்தோடு ஒன்றுபட்டு இல்லாமல் பிரிவினையில் இருப்பதை கண்டு அவர்கள் சிறிது மனவேதனையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனாலும் உன் மீது தவறு இல்லை, உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதுதான் தவறு இருக்கின்றது. நயவஞ்சகத்தால் உன்னை வீழ்த்த நினைத்தவர்களை தான் நீ விட்டு பிரிந்திருக்கிறாய் என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அந்த நயவஞ்சகர்களை விட்டு
உன்னிடம் பேசுவதற்காக ஆசைப்படுகின்றார்கள். என் குழந்தையே, அவர்கள் சொன்னதை நான் உன்னிடம் சொல்கிறேன், கேள். என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக இந்த தாய் நான் உன்னுடைய குலதெய்வம் அமைத்து கொடுத்தபடி தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை வாழ விடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ என்ன செய்தாலும் உனக்கு இடைஞ்சல்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்னை தான் வணங்குகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்ல புத்தியை தான் கொடுத்தேன். ஆனால் அவர்கள் தீய வழியை தான் நாடி செல்கின்றார்கள். நான் எத்தனையோ முறை அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பார்த்தேன். ஆனாலும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்பது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் எனக்கே அவர்கள் இத்தனை மரியாதை தான் வைத்திருக்கிறார்கள் என்றால் உன்னை அவர்கள் எந்த அளவிற்கு நடத்துவார்கள் என்று எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களினுடைய மனநிலை, அவர்களினுடைய போக்கு எதுவும் உன் தாயானவள் எனக்கு பிடிக்கவில்லை. நான் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பினை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். இனிமேல் நான் உன் குலத்தை காக்கின்ற தெய்வமான அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. நான் சில தண்டனைகளை மறைமுகமாக கொடுத்து பார்த்தேன். ஆனால் அந்த தண்டனையை அவர்கள் கொஞ்சம் கூட மதிக்கவும் இல்லை. அந்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னவோ அவர்களுக்கு நடந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தெரியாதது போல நடந்து கொண்டு திரிகின்றார்கள். என் தங்கமே, நீ வேதனைப்படாதே. உன்னை சுற்றி உன்னை காயப்படுத்துபவர்களுக்கானது இனிமேல் அவர்கள் கைகளில் வந்து சேரும். நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொன்ன வாய் அவர்களே அழிக்க போகின்றார்கள். என் தங்கமே, நீ நினைக்கலாம் நம் குலதெய்வம் அவர்களுக்கு இது போன்ற வழிகளை செய்யக்கூடாது, அவர்களுக்கு இது போன்ற காயத்தினை ஏற்படுத்த கூடாது என்று நீ நினைக்கின்றாய். ஏனென்றால் உன்னுடைய மனது அத்தகைய நல்ல மனதல்லவா? எல்லோருக்குமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? நீ நினைத்ததன் பலன்தான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ நினைத்தது யாருக்காக என்பதை ஒரு முறை சிந்தித்திருக்க வேண்டும். நயவஞ்சக கூட்டம் சூழ்ச்சிகளினால் மற்றவர்களை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கின்ற கூட்டம் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் அதிலும் திருந்தாத கூட்டம். அவர்களுக்காக அல்லவா நீ உதவிகளை செய்ய நினைக்கின்றாய்? அவர்களுக்காகத்தானே இப்போது இறக்கப்படுகின்றாய்? நீ செய்த நன்றியை ஒரு சிறிதளவு கூட மதிக்காதவர்கள் நீ செய்த உதவியை ஒரு சிறு துளியேனும் மதிக்காமல் உனக்கு ஒரு சிறு துளி கூட நன்றி என்கின்ற உணர்வினை காட்டாமல் இருக்கின்றார்கள். எத்தனை செய்தாலும் இனியும் அவர்களுக்கு அந்த நன்றி இருக்க போவதில்லை. எதிர்பார்ப்பதும் தவறான விஷயம். ஏனென்றால் அவர்களுக்கு மனித குணம் என்பது இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் தீய சக்தியின் பிடியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களை தீய சக்தியின் பிடியில் இருந்து மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல பாடத்தினை புகட்ட வேண்டுவது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. என் தங்கமே, நீ வேதனைப்படாதே. உன் வாழ்க்கை சில சமயங்களில் உனக்கு பிரச்சனைகளை தரும் பொழுதெல்லாம் நீ நினைக்கின்றாய், அவர்கள் விட்ட சாபமாக இருக்குமோ, நம்மை சுற்றி சுற்றி நமக்கு செய்ய நினைத்த தீய வினைகளாக இருக்கும் என்று. என் தங்கமே, நிச்சயமாக அவர்களின் சாபங்களோ அவர்கள் தீய வினைகளும் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் பலிக்காது. இதுவரை பலிக்கவும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு உன்னோடு இருப்பவர்களே காரணமாக இருக்கின்றார்கள். அர்த்தமற்ற கோபங்கள், தேவையில்லாமல் மற்றவர்களின் பேச்சை கேட்பது, இது போன்ற செயல்களால் உன்னுடைய உண்மையான அன்பினை வெறுத்து ஒதுக்கி இப்பொழுது வாழ வழியில்லாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். உன்னை பிரிந்தவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று நீ ஒருபோதும் எண்ணி விடாதே. நான் என் குழந்தையை வேதனைப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தினை ஒருபோதும் வழங்கிவிட மாட்டேன். அது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் நிச்சயமாக உணரும் வரை இந்த தாயானவள் அவர்களுக்கு பாடத்தினை புகட்டி கொண்டுதான் இருப்பேன். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமான நான் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல நிகழ்வுகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். நீ சந்தோஷமான மனநிலைக்கு மாற போகின்றாய். உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் அதற்கான பலனை அனுபவிக்க போகின்றார்கள். உன்னை விட்டு பிரிந்த வாழ்க்கை மீண்டும் உன்னிடமே வந்து சேர போகின்றது. நீ உனக்கு யாரெல்லாம் நல்லது செய்யவில்லை, உன்னை பழிவாங்க வேண்டும்
என்று நினைத்தார்கள், உனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று நினைக்கிறாயோ, அவர்களை எல்லாம் நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. அவர்களை எல்லாம் ஒரு ஆளாக நீ மதிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. உன் முன்னால் வந்து நின்றால் கூட யாரோ என்று கடந்து சென்று கொண்டே இரு. ஒருபோதும் அவர்களினுடைய உறவை நீ ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க தேவையில்லை. இந்த உறவு உன் வாழ்க்கை முழுவதும் தொடரப்போவதும் இல்லை. நிச்சயமாக ஏதாவது ஒரு இக்கட்டான கட்டத்தில் உன்னை யாரென்று தெரியாதது போல நடந்து கொள்வார்கள். நிறைய அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றிருக்கின்ற மனிதர்களின் மனநிலை எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. எல்லாம் தனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும் வரை அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கண்டுவிட முடியாது. என் குழந்தைகளை நான் என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதில் இது போன்ற நயவஞ்சகர்கள் இருக்கும் பொழுது நானே ஒற்றுமையாக இருப்பதே எப்படி என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டேன். இது போன்ற நயவஞ்சகர்களின் பிடியில் என்னுடைய குழந்தை சிக்காமல் இருப்பதே நல்லது என்பதை உணர்ந்து கொண்டேன். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னுடைய குலதெய்வம் என்னை கைவிடாது, என்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்று நீ நல்ல எண்ணத்தோடு நினைக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். அதே சமயத்தில் உன் குடும்பத்திலேயே இருப்பவரே அவருக்கு நல்லது செய்வேன் என்று நினைத்து கொண்டு அவர் மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல், நேர்மை என்பது துளி கூட இல்லாமல் செயல்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருபோதும் என்னுடைய ஆசிகள் அவர்களுக்கு கிடைக்காது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தினை வாக்கினை கேட்டாய் அல்லவா? ஒருபோதும் உனக்கு நயவஞ்சகத்தை செய்பவர்கள், உனக்கு துரோகத்தை செய்ய நினைப்பவர்களுக்கு அவர்கள் ஒருபோதும் துணை போகவும் மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்கவும் மாட்டார்கள். உன்னுடைய உண்மையான பக்திக்கு நிச்சயமாக அவர்கள் நல்ல பலனை கொடுப்பார்கள். அதனால் நீ துரோகிகளை நினைத்து வருத்தப்படாதே. என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் அண்ட பேரண்டமே போற்றி, ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி.